கோபி ஈஸ்வரியும் பார்த்திங்கன்னா எப்படியான இனியா கல்யாணத்தை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க. இதுக்கிடையில் தான் இனியா பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆகாஷ் இன்னும் மறக்கலப்பா. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு வருஷத்துக்கு மேலே பேசாமல் இருக்கேன். ஆனால் அதுக்காக நான் ஆகாஷை மறந்துட்டேன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அவன் வந்து என்றைக்கு இருந்தாலும் வந்து கலெக்டர் ஆகி வருவான். அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி தான் நான் நம்பிக்கையில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு கல்யாணத்தை ரெடி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. இதை கேட்டவொடனே ஈஸ்வரி பார்த்துட்டிங்கன்னா அதானே, அதுக்காக தான் வந்துட்டு பாக்கியா பார்த்துக்கிங்கன்னா இந்த கல்யாணத்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சாக்கலன்னு சொல்லிட்டு இருக்காள். அவ்வளோ பெரிய பணக்காரங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை கேட்டாங்கன்னு சொன்னால் இதை நம்புற மாதிரியே இருக்குது. ஏன்னா பாக்கியா எதை புதுசாக காசு சொல்கிற, நீ எனக்கு தெரியும் நீ இப்படியெல்லாம் பண்ணி எதனா பண்ணி உன் ஃப்ரெண்டு மகனுக்கே வந்துட்டு இனி அவள் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, அது நான் உயிரோடு இருக்க வெறும் நினைக்காது. அதுக்கும் மீறி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலான்னா அவ்வளோதான், நான் உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்ட. உடனே பாக்கியவுமே பார்த்துருங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுக்கு மேலே இவங்க சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துலேயே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடறாங்க. செல்வி கிட்ட பார்த்திங்கன்னா நடந்த எல்லாம் வச்சுன்னு சொல்ல அவங்களுமே வந்துட்டு வந்து நல்ல இடம் வந்தால் கொடுக்க வேண்டியது கை ஏன் கைப்பிடித்து நீங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அந்த சுதாகர் யாருன்னு தெரியும் இல்லை உனக்கு, நம்ம ரெஸ்டாரண்ட்டை மிரட்டி கேட்டார் அவர் தான். அப்படி இருக்கும்போது அவர் இந்த கல்யாணத்தை வந்து ஆசைப்பட்டு நடத்துகிற மாதிரி தெரியல, நம்ம ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்கோசம் தான் இப்படியெல்லாம் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது. ஆனால் இதை வந்து குடும்பத்தில் இருக்க யாருமே வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. சொன்னால் அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க, அவங்க எப்படி உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கோசம் இவ்வளோ பெரிய காரியத்துலலாம் இறங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து என்ன தான் குத்தம் சொல்கிறாங்களே தவிர நடந்தது என்னன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கவலையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இனியாவை கூப்பிட்டு கோபி பார்த்திங்கன்னா தனியாக அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இனியா கேட்குற மாதிரி இல்லை. இதனால் பார்த்திங்கன்னா எப்படியான இவ்வளோ இந்த கல்யாணம் சம்மதி வச்சு நான் கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்க கோபி பார்த்துட்டிங்கன்னா தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால் பார்த்திங்கன்னா இனியாவை பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க அங்கேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கோபி உடம்பு சரியில்லாமல் மாதிரி ஹாஸ்பிட்டல் படுத்துருக்காங்க. உடனே இனியா வந்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, என்னோடய கடைசி ஆசையை நினச்சிக்க எப்படி இருந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காமா அப்படின்ற மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணவே இனியாவுமே பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை தான் அப்பாவுக்கோசம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கல்யாணத்து நாளும் வருது, எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. ஈஸ்வரி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்பாடி ஒரு வழியாக இனியாவை கல்யாணம் முடிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கிற டைமில் தான் ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. சுதாகர் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் இந்த கல்யாணம் நடபடியாக நடக்கணும்னா எனக்கு வந்துட்டு பாக்கியா நடத்திட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட் தேவைப்படுது, அதை எழுதி கொடுத்தா மட்டும் தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ண விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. உடனே இது பார்த்திங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு அவ்வளோதானே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாக்கிய கிட்டே போயிட்டு மாப்பிள்ளோட சைடில் பார்த்திங்கன்னா வரதட்சணையாக உங்கள் ரெஸ்டாரண்ட்டை கேட்குறாங்க, எழுதி கொடுத்துரு, அதை எழுதி கொடுத்துட்டேன்னா இனியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல. உடனே இது கேட்டோடனே பாக்கிய பார்த்திங்கன்னா செம ஆயிடுது. அதுக்கு தான் நான் அத்தை முன்னாடியே ஃபஸ்ட்டே சொன்னேன், அவங்க வந்துட்டு இது ஆசைப்பட்டு நடத்துகிற மாதிரி தெரியல, நான் நம்ம ரெஸ்டாரண்ட் அடையதுக்கோசம் தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது புரிஞ்சுக்காமல் நான் சொல்கிறது எதுவுமே கேட்காம இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் எழுதி கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமான மனசாட்சி இருக்கான்? அந்த ரெஸ்டாரண்ட் வந்து என்னோடய உழைப்போட அங்கீகாரம், அப்படி இருக்கும்போது அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டோடனே ஈஸ்வரிக்கு செமகம் வந்துடுது. ஏன் பாக்கியா இப்படி பேசுகிற, உன் பொண்ணோட வாழ்க்கைக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? அவன் பொண்ணுக்காக வந்து எதோ எழுதி கொடுக்குறாங்க, அவங்க கேட்டது நம்ம ரெஸ்டாரண்ட்டை மட்டும் தானே, கொடுத்துரு பாக்கியா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஈஸ்வரி கெஞ்சி கேட்க. பாக்கியா பார்த்துக்கிங்கன்னா முடியவே முடியாது அத்தை, இது என்னோடய உழைப்பு, அது மட்டும் இல்லாத நான் இத்தனோட கனவு, அப்படி இருக்கும்போது நான் யாருக்காகவும் என் ரெஸ்டாரண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டனை அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.